அவரோட ஈரோடு பயணம் 16ஆம் தேதியில இருந்து 18ஆம் தேதிக்கு மாறி இருக்கு. அவரை பத்தி எனக்கு தெரியாதானே அண்ணே, அவருக்கு எப்படி எப்படி எடுத்து சொல்லணுமா அப்படி எப்படி பக்குவமா நான் சொல்றேனே, அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அதுக்கான காரணத்தை கேட்டீங்கன்னு வைங்களேன், இவர மாதிரி ஒரு அரசியல் தலைவரே இல்ல அப்படின்னு நீங்களே அவரை வந்து தமிழை தூக்கி கொண்டாடுறீங்க. அப்படிப்பட்ட காரணம் தான் அது. என்ன பரிச்சையில பயிலான மாதிரி சொல்ற? விவரமா சொல்லுப்பா. வேற ஒண்ணு இல்லைங்க, த்ரிஷாவோட கோவா போயிருக்காரு. அட பாவி, என்னடா சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. நம்ம ஒண்ணு செய்யணும்னு நினைக்கிறோம், பார்த்தா நம்மளுக்கே ஒண்ணு செஞ்சிடறாங்க. பேட்டரியே நிக்காத மொபைலுக்கு த்ரிஷா கூட கோவா போற ஒரே காரணத்துக்காக மக்களை சந்திக்க இருந்த பயணத்தையே ரத்து பண்ணிட்டு போயிருக்காருன்னா எப்பேற்பட்ட அரசியல் தலைவரா இருப்பாரு. சொல்றானே, இது அப்படியே ஊருக்குள்ள தண்டாரப்பட சொல்லுங்கடா, நல்லா இருக்கும். எவ்வளவு நல்லவரா இருப்பாரு. இப்படிப்பட்ட ஒரு தலைவன் வந்து நம்ம கிடைப்பானா? இப்படி ஒரு அருமையான தலைவர் எங்கேயாவது பார்க்க முடியுமா? உனக்கு கல்யாண ஆசை வந்துருச்சுன்னா ஒரு பொண்ணு பாருன்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் பொம்பளைனா இப்படி அலையிற? உன்ன மாதிரி மோசமான ஆளை நான் பார்த்ததே இல்ல. அசிங்கமா இல்ல? கேவலமா இல்ல? ஏன் இப்படி ஃபேமிலி அசிங்கப்படுத்துற? முகத்துல ஒரு துளி சலனம் கூட இல்லாம இந்த காரியத்தை தாஞ்சைகளை எவனோ ஒருத்தம் பண்ண மாதிரி நிக்காம இந்த அடக்கத்தை நீங்க கத்துக்கணும். இந்த அடக்கம் உன்னை எங்கேயோ கொண்டு போய் விட்டுருங்களா? வாதத்தை வச்சுக்கிட்டு சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிய தம்பி, என்ன சாதனை பண்ணிட்டு வந்திருக்க, அடிச்சு கிழிங்கடே. என்னண்ணா இது? நான் கூட உன்னை இன்னுமோ நினைச்சனா, ஆனா நீ நான் அப்படி இல்ல, நீங்க நினைக்கத்தான் கரெக்ட்னு சொல்லி நிரூபிச்ச பத்தியா? ஐயோ, பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். அது எப்படின்னா, திருப்பரங்குன்றம் பிரச்சனையை பத்தி பேச டைம் இல்ல, SIR பத்தி பேச டைம் இல்ல, இப்ப வரைக்கும் கரூருக்கு போக வக்கு இல்ல, ஆனா த்ரிஷா மேடமோட பிளைட்ல போக மட்டும் டைம் இருக்கு. அதெல்லாம் சரஸ்வதி கடாட்சம். நல்லா எப்படின்னா, பேசாம நீ கட்சியில கூட இருக்கும் தலைவர்னு த்ரிஷாவுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து உன் கூட இருக்க வச்சிருந்தா எல்லா இடத்துக்கும் ஜாலியா போயிட்டு வரலாம். என்ன சொல்ற? லேடிஸ் மேட்டர். என்னது லேடிஸ் மேட்டரா? பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு கேங்ஸ்டர்னா டிசிப்ளின் வேணும். யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. அரசியலிலும் சரி, திரைத்துறையிலும் சரி, ஜெயலலிதாவை ரோல் மாடலாக வைத்திருக்கும் த்ரிஷா அவரது பாணியிலேயே தனது ஒவ்வொரு நகர்வுகளையும் மேற்கொண்டு வருவதாக சொல்லப்படுவதுண்டு. ஜெயலலிதா எப்படி கோவில்களுக்கு யானைகளை தானமாக வழங்கி வந்தாரோ அதே ரூட்டை எடுத்திருக்கும் த்ரிஷாவும் அருப்புக்கோட்டையில் உள்ள விநாயகர் கோவிலுக்கு கஜா என்ற இயந்திர யானையை தானமாக கொடுத்திருக்கிறார். குறிப்பாக விஜயின் பிறந்த நாள் அன்று த்ரிஷா பதிவிடும் புகைப்படங்கள் ஒவ்வொன்றும் இணையத்தில் கடும் பேசுபொருளாகி வருகின்றன. இந்த நிலையில்தான் அவரது நெருக்கமான நட்பை பயன்படுத்திக் கொண்டு அரசியலில் பெரிய அளவில் பதவிகளை பெற த்ரிஷா காய் நகர்த்தி வருவதாக சொல்லப்படுகிறது. என்னையவே சொல்றாங்க, நான் ஏதோ அண்ணா பாத்தியாடா, என்னையவே வந்து எல்லாரும் கார்னர் பண்றாங்க. அழுகிறேன்டா. இதுக்கு தான் நான் பைபாஸுக்கே வர மாட்டேன்னு சொன்னேன் என் ரேஞ்சுக்கு. அஜித்குமார் லாக்அப் நடந்ததுக்கு அப்புறம் 2 நாளே அதுக்கு குற்றச்சாட்டு இருக்காரு, போராட்டம் பண்றாரு. ஆனா பிறப்புக்கும் எல்லாம் இருக்கும் என்று அந்த மாதிரி ஒரு கொள்கையை கட்சி கொள்கையாக வந்துருக்கு. இப்போ இந்த கவின் இஷ்யூ பத்தி வாயை திறக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? யாரு வாயை திறக்காம இருக்கா? தாவேகா தலைவர் விஜய். தாவேகா விஜய் கேட்க வேண்டிய கேள்வி எங்கிட்ட கேக்குறீங்க? அதற்கு பின்னாடி என்ன ஒரு அவர் ஏன் அப்படி வாயை திறக்காம இருக்காரு? அன்னைக்கு ஷூட்டிங் இருந்திருக்கா? நீ ஷூட்டிங் இருந்திருக்கும். என்ன மச்சான், உன் சித்தப்பா அவமானம் தாங்க முடியாம தூக்கில தொங்கிட்டானா? அந்த நாய் அப்படி எல்லாம் பண்ணாது. இரும்பு லாரிகள் எப்படி அடுத்தவர்கள் பாரத்தை சுமந்து கொண்டு கடினமான மலைகளை கடக்கிறதோ அதே போல இரும்பு மனிதர் நம் தலைவர் தளபதியின் தமிழகத்தின் மலைகளை சுமந்து அவற்றை தீர்க்க புறப்படுகிறார்.
புதுச்சேரியில சட்டம் ஒழுங்கு யார் கையில இருக்கு? காவல்துறை யாருக்கு அதிகாரம் அதிகம்? மாநில அரசுக்கா யாருக்கு சார்? சார் லெப்டினன்ட் கவர்னர் சொல்றதுதான் சார், அவர் தான் உண்மையான சிஎம். யார் சார் அங்க இப்போ? பாஜக தானே சார். அப்ப நீங்க மறைமுகமா யாரை பாராட்டிருக்கீங்க? எல்லாம் தெரிஞ்சும் நாங்க தெரியாத மாதிரி நடிச்சுட்டே இருப்போமா? எங்களை முட்டாளாக்கிட்டோம் நீங்க நினைச்சிட்டே இருப்பீங்களா? பாஜக மட்டும் இல்ல, அவர் குஜராத் ஸ்டேட்ல இருந்து மோடியோட வந்தவர் குஜராத்ல இருந்து மோடியோட வந்தவர் அங்க லெப்டினன்ட் கவர்னர். நீங்க அவர் தான் அங்க இங்க மாநில அரசு மாதிரி முதலமைச்சர் கையில இல்ல, பாஜக கையில தான் எங்க இருக்குங்க சட்டம் ஒழுங்கே இருக்கு. வழங்குறவனா தண்ணி தண்ணியமா தான் இருப்பான். தண்ணியாதான் அவன் தண்ணி தான் ஓடுது, உடம்புல ரத்தம் ஓடல, சாராயம் ஓடிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா உனக்கு? முதல்ல அப்படி வந்து இவன்லாம் வந்து கடந்த ஆண்டு ஒரு 9 வயது சிறுமி கஞ்சா போதை ஆசாமிகளால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு சாக்கு மூட்டையில கட்டி சாக்கடையில வீசப்படுறான். ஒட்டுமொத்த புதுச்சேரி அதிர்ந்து போய் அந்த குழந்தையை தேடுது 2-3 நாளா. அப்புறம் சாக்கு மூட்டையில கிடந்த குழந்தை கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இது ஒன்னு சொல்றேன். இது மாதிரி அங்க தமிழ்நாட்டை விட பன்மடங்கு கிரைம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தை நீங்க சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்கிற வரைக்கும் பாராட்டுவீங்க. கருவாய இவன் 10 பேரை பந்தாடி இருக்கான், 2 பொண்ணுங்களை பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்கான், நம்ம பயிர் எல்லாத்தையும் நாசம் பண்ணிருக்கான். அது மட்டும் இல்ல 3 பேரோட சங்க கிடைச்சிருக்காரு. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? திருப்பரங்குன்றம் வாரத்துல பேச மாட்டீங்க, பாஜக என்று பெயர் சொல்ல மாட்டீங்க, எதுவுமே பண்ண மாட்டீங்க. இப்படி குறுகுறுன்னு பார்த்தீங்கன்னா நான் உன்னை பார்த்தா தானடா நீ என்ன பார்க்கறது எனக்கு தெரியும். பார்க்க மாட்டேன்டா, தம் கட்ட முடியலப்பா. ஆனா நீங்க பிஜேபி நீங்க எதிர்க்கிறீங்க, அதை நாங்க நம்பணும். பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய ஒற்றை காரணத்திற்காக நீங்கள் அஇஅதிமுகவை விமர்சிக்க மறுக்கிறீர்கள். பாஜகவுக்கும் உங்களுக்கும் என்ன உறவு? யார கொல்ல வந்தமோ அவன் நம்மளை பார்த்து கை தட்டுற அளவுக்கு என்ன டம்மி பீஸ் ஆக்கிட்டியடா முட்டா பழகு. உன்னை வச்சுக்கிட்டு பட கூட சுட முடியாது. இதேதாங்க சின்ன வயசுல எங்க அம்மா சொல்லுவாங்க. அப்ப சொன்னதும் புரியல, இப்ப சொல்றதும் புரியல. போட்டு ஊரே மாத்துறீங்க, வெக்கமா இல்ல? சுத்தமா இல்ல. இத பார்த்தாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த திமுக கவர்மெண்ட் கத்துக்கிட்டா நல்லா இருக்கும். எதை கொண்டு அடிக்கிறது? மூத்திர சந்துக்குள்ள எதையாவது பேசுற சின்ன பசங்க கிட்ட போய் சரி சமமா ஏறு போனோம். சரிதான், சின்ன பசங்க தான். எதை கழட்டி அடிக்கிறது? இதை பார்த்தாவது கத்துக்கணும் அப்படிங்கிறான். எது? பாண்டிச்சேரியில பிஜேபி கவர்மெண்ட் அலையன்ஸ்ல இருக்கு, அவங்க கூட்டணியில இருக்காங்க, அந்த ஆட்சி தான் நடைபெற்று கொண்டு இருக்கிறது, அமைச்சரவையிலும் இடம்பெற்று இருக்காங்க. அப்படியாப்பட்ட அங்க பிஜேபி அங்க எவ்வளவு மோசமான ஒடுக்குமுறைகளை செய்யுது அப்படின்னு பாண்டிச்சேரியில் வசிக்கக்கூடிய மக்களை நீங்க கேட்டாலும் அவங்க சொல்லுவாங்க. காரி காரி துப்புவாங்க. அந்த கவர்மெண்ட் எப்போ போகும் நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். பிஜேபி வந்து எங்களோட உரிமைகள் எல்லாத்தையும் பறிச்சுட்டான். பாண்டிச்சேரி டோட்டலா காலிங்கிறாங்க. டோட்டலா காலி. ஒரு மிகப்பெரிய ஒரு புயல் ஒரு ஊருக்குள்ள அடிச்சிச்சுனாக்க எப்படி ஒட்டுமொத்தமா அடிச்சுட்டு போய் புயல் அடிச்சதுக்கு அப்புறம் எப்படி எம்டியா அந்த ஊர் இருக்குமோ அது போன்று இன்னைக்கு பாண்டிச்சேரி இருக்கிறது. இது எப்ப திரும்ப பழைய பாண்டிச்சேரியா மாறும்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அந்த பாண்டிச்சேரி கிட்ட தமிழ்நாடு கவர்மெண்ட் கத்துக்கணும்னு சொல்றானாக்கா இவனை எதை கொண்டு அடிக்கிறது? வேட்டிய உரி உள்ள இருக்க போட்டி எடுத்தாலும் எடுப்பாங்க போல இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு விடுங்கம்மா, அம்மா கரையில கொஞ்சம் வேலை இருக்கு. அவன் மென்டல். நான் போன கூட்டத்திலேயே சொன்னேன், அவன் எங்க கிரான பக்குவமா பார்த்து பின்னாடி போய் அவனை 2 கையிலையும் விலங்கு போட்டு அவனை எதுவுமே கீழ்பார்க்க ஆஸ்பத்திரியில். கேள்விக்குறி, அது ஆச்சரியக்குறி. அப்படிலாம் எங்களுக்கு தெரியல. கேடு கட்ட, கேவலம் கட்ட, அநாகரிகமான அரசியலுக்கான அறிகுறியா தெரியுது. பொருளாதார வல்லுநர் குழு அப்படின்னு ஒண்ணு அமைச்சாங்க. எங்கெங்க இருக்கு உங்க பொருளாதார வல்லுநர் குழு? ஒரு பெரிய பெரிய ஆளுங்க பேரெல்லாம் பட்டியல் கொடுத்தீங்க, ஏதாவது பண்றாங்களா? தமிழ்நாடு இன்னைக்கு சிரமப்படுது. இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். பொருளாதார வளர்ச்சியில் ஒன்றுமே இல்லைன்னு அவருக்கு ஒன்றிய அரசின் மீது மோடியின் மீது என்ன கோபம்னு தெரியல. ஒன்றிய அரசு மோடி கொடுத்த அறிக்கைக்கு முரணாகவே அவர் பேசுறாரு. அதாவது நீங்கள் பொருளாதார வல்லுநர்கள் எல்லாம் போட்டீங்களே, என்ன ஆயிற்று? இந்தியாவிலே தமிழ்நாடு முதல் மாநிலமாக 11.19 விழுக்காட்டோடு பொருளாதார வளர்ச்சியில் முதல் மாநிலமாக தமிழ்நாடு ஆயிற்று. இப்ப இருக்கு மகர நல்லா இருக்குது. ஏன்னா சின்ன பிள்ளைத்தனமா இருக்கிறா. உங்களுடைய ஆட்சி ஊழலில் தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது. ருக்கோ ஜரா, சபர் கரோ. ஊழல், லஞ்சம், பணம் இதை பத்தி எல்லாம் பேசினாங்க. எனக்கு என்னமோ பாலு ஜுவல்லர்ஸ் ஓனர் ஞாபகத்துக்கு வந்தாரு. எனக்கு ஏனோ கங்கை அமரன் நினைவுக்கு வந்தார். ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் 2வது குற்றவாளியான சசிகலா மீதான குற்றப்பத்திரிகையிலும் கங்கை அமரன் இடமிருந்து அபகரித்த சொத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. ஊழலுக்காக யார் தண்டிக்கப்பட்டார்கள், யார் சிறை சென்றார்கள் என்பதெல்லாம் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் தெரியும்.
என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. வைத்தியன் சார் தான் சொன்னார் நினைக்கிறேன், திமுக உறக்கத்தில் இருக்கிறது அப்படின்னு சொன்னார். எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போட்டுட்டு அண்ணா சிலைன்னு சொன்னாரு ஐயா எடப்பாடி பழனிசாமி. அப்புறம் பக்கத்துல சரி எம்ஜிஆர் சிலை தேர்தலில் நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா என்று மக்களிடம் வாக்குகளை கேட்டு வென்றதை மக்களாட்சி என்று சொல்லாமல் நீங்கள் மன்னராட்சி என்று சொல்லுகிறீர்கள். பூவத்தூர்ல ஏன் ஸ்டேட்மெண்ட் இல்ல, அதிகமான ஏலத்தொகைக்கு எடுக்கப்பட்டவர் ஐயா எடப்பாடி பழனிசாமின்னு அண்ணாமலை சொன்னார். கதை இப்படி போகுதா? மற்ற விவகாரங்களை கையில் எடுப்பது போல சாதி மதம் இனம் சார்ந்த விஷயங்களில் நம்ம ஒரு முன்னணி அரசியல் கட்சி ஒரு முன்னணி தலைவர் ஒரு கருத்து சொல்லும் பொழுது அது பல விளைவுகளை, நல்ல விளைவுகளையும் தீய விளைவுகளையும் ஏற்படுத்தும் என்ற பொறுப்பை உணர்ந்து நாங்கள் அந்த இடத்துல அமைதி காக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்குள்ள இருக்கோம். அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அதை ரொம்ப எப்படி சொல்றது, தனியா உட்காந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் போற போக்குல நகைச்சுவை, எத்தனையோ நகைச்சுவையில் வாழ்க்கையில் நடக்குது, அதை ஒரு சிரிச்சுக்கணும். சாதி மதம் இனம் இது சென்சிட்டிவான விஷயம் இருக்கிறதுனால கருத்து சொல்லும் போது நிதானமா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இங்க ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னா மக்களுக்கான நீதி தேவை. அந்த நீதிக்கான உங்களுடைய கட்சியோட நிலைப்பாடோ தலைவருடைய நிலைப்பாடோ என்னன்றதுதான் ஒரு முக்கியமான கேள்வி அங்க வைக்கப்படுது சார். அதாவது இந்தியாவில் 47 விடுதலை பெற்றாலும் 50 அது ஒரு தனக்கான ஒரு சட்டத்தை தனக்காக உருவாக்கணும். அது அண்ணல் அம்பேத்கர் வளர்த்து அரசியல் சட்டம். எனக்கு புரியலைங்க, ஆக்சுவலா புரியாம தான் கேட்கிறேன். நான் பார்த்து கடைசியில கொஞ்ச நாள் விசித்திரமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் ஆச்சரியமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் பைத்தியம் முடிச்சிச்சு, இப்போ சீன் ஆயிடுச்சு. தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன். திருந்திங்கடா கண்ணு, திருந்திட்டு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சாதனை பண்ணுங்கடா கண்ணு. நாங்கள் மதச்சார்பற்ற, நாங்கள் மத நல்லிணக்க. திருப்பரங்குன்றத்தில் அவ்வளவு பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்க, இங்க இருக்காரு விஜய். திருப்பரங்குன்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது எங்கள் கொள்கை நிலைப்பாட்டின்படி என்ன அப்படின்னா மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடாது. இதுதான் எங்க நிலைப்பாடு. இன்னைக்கு சிச்சுவேஷன் என்ன இருக்கு அப்படின்னா யார் அரசியல் செய்றாங்க? இருதரப்பும் செய்றாங்கறதா வெளிப்பாடு. இருதரப்புனா யாரு? நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு. இல்ல இருதரப்புனா யாரு? மதத்தை வைத்துக் கொண்டு அரசியல் செய்யாங்க விரும்பவில்லை. இது ஒண்ணு. இந்த அரசே இப்படி ஒரு அசாதாரண சூழ்நிலை கிரியேட் பண்ணுச்சுன்னு தான் நாங்க நினைக்கிறோம். கண்டிப்பாக இதை அவர்கள் முன்னாடியே தடுத்து நிறுத்திருக்க முடியும். எப்பயுமே ஒரு பின்பற்றப்படுற ஒரு முறைகளை அவர்கள் எப்பவும் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாறேன்னு மானம் கட்ட அயோக்கிய பள்ளிலாம் ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க?